அன்பான ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் KGP அறிவழகனின் அன்பு வணக்கம். இன்று நடப்பு பராத வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது ஆங்கில கணக்குப்படி 26/5/2026 அன்று பகல் சுமார் 11:07 கடந்த ஒரு ஆண்டாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் மிதுன ராசி புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் கடக ராசிக்கு கடக லக்ன வேளையில் பெயர்ச்சியாகிறது. இதன் அடிப்படையில் மேஷ ராசிக்கு இந்த நடப்பு பராபவ வருஷத்திய குரு பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் காணலாம். இந்த ராசியை பொறுத்தவரையில் மேஷ ராசிக்கு இந்த ஆண்டு திருமண தடைகள் விலகி பல மேஷ ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தாமதமானோருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். ஆனால் பெரும்பாலோருக்கு பெண் குழந்தையே பிறக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வி சிறக்கும், மேற்படிப்பும் சிறக்கும், வழக்குகளில் வெற்றி தாமதப்படும். குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் இவை நடக்கும். எனவே எச்சரிக்கை தேவை. சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, இடமாற்றங்கள் நடக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சிலருக்கு கிட்னி ஸ்டோன், அடிவயிற்றில் வலி, விரல் வீக்கம், தொடை பகுதிகளில் கட்டு போன்றவை உண்டாகலாம். எச்சரிக்கை தேவை. ஷேர் மார்க்கெட்டில் மிகச் சிறப்பான பலனை அடைவார்கள். கூடவே அவர்களுக்கு கடனையும் உண்டாக்கும் என்பதையும் எச்சரிக்கையுடன் ஷேர்ஸில் ஈடுபட வேண்டும். தாய்வழி உறவில் பல நன்மைகள் உண்டாகும். ஆனால் தாயாருக்கு மனவேதனை மற்றும் கண் பார்வை பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை போன்றவை உண்டாகலாம். கவனம் தேவை. விவசாயத்தில் ஈடுபடுவோருக்கு, அதில் மேஷராசிக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல மகசூல் நவதானிய பயிரிடுவதன் மூலம் கிடைக்கும். சிலருக்கோ நிலங்களை விற்கும் நிலையும் ஏற்படலாம். மொத்தத்தில் அவர்களுக்கு நன்மையே கிடைக்கும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் போன்ற தொழில்களில் ஈடுபடுபவர்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் நஷ்டத்தையே சந்திப்பார்கள். எனவே வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். வீடு கட்டும் அல்லது வீடு வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நண்பர்களாலும் மற்றும் உறவினர்களாலும் உண்டு. தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் மற்றும் நவரத்தின வியாபாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும். டிராவல் ஏஜென்சி நடத்துபவர்கள், போக்குவரத்து துறையில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசாங்க வேலை பார்ப்பவர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட காலம். கட்டிடத்துறையில் வேலை பார்க்கும் மேஷராசிக்காரர்கள் தளவாடங்களின் விலையேற்றத்தை சந்திப்பார்கள். சிலரோ நஷ்டமும் அடைவார்கள். எனவே எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களில் நன்மையே நடக்கும். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும்.
ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகரை வழிபடுவது சிறப்பு. 7ஆம் எண்ணில், அதாவது 7ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி பிறந்தவர்கள் இந்த ஆண்டு முற்பகுதியில் அதிர்ஷ்டத்தை அடைவார்கள். இவர்களில் ஆண்கள் வலதுகை மோதிர விரலில் தங்கத்தில் கோமேதகம் பதித்த மோதிரமும், பெண்கள் வெள்ளியில் மரகத பச்சை பதித்த மோதிரமும் அணிந்து கொள்வது மிகச் சிறப்பு. நேர்களே, இந்த மேஷ ராசிக்காரர்கள் நல்லவையே நடக்க வேண்டும். வாழ்க நலமுடன் அனைவரும். நன்றி.